வணக்கம். பொதுமக்கள் அனைவருக்கும் என்னோடய பேர் ஜீவானந்தம். எல்லோரும் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட சிரம் தாழ்ந்து நான் உங்களெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வருகை தந்ததுக்கு உங்களெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு உங்களை எல்லாத்தையும் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களுக்கு அனைவருக்கும் என் பேர் ஜீவானந்தம். நம்ம மக்களுக்கு என்ன பணி செய்யணும் அப்படிங்கிறத நான் இப்போ தான் ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்கிட்டு வர்றேன். மக்கள் என்ன குறைன்றதை என்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னால் பண்ண முடிஞ்ச உதவிகள் நான் சொல்லுறேன். அதோடு இப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஒரு 10 அம்சம் கோரிக்கையை நான் முன்வைத்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நம்ம தொடங்கியிருக்கிறோம். முதல் கோரிக்கை கள்ளிக்குடி பஞ்சாயத்தில் தெரு விளக்கு, நம்ம தெற்கு பாகனூர் ரோட்டில் தெரு விளக்கு சுத்தமாகவே இல்லை. அதனால் கடந்த 5 ஆண்டு காலமாக நான் அதுக்கு முறையிட்டிருக்கேன். அதுக்கான எந்த அதிகாரிகளும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ மறுபடியும் நம்ம பொதுமக்கள் தான் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு அம்மா கூட பாம்பு கடித்து அந்த ஏரியாவில் இறந்து போயிட்டாங்க. அது கிட்ட எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப, ஏன்னா என்னோடய தாய்க்கு நடந்திருந்தாலும் கூட அதே இதுதான். அதனால் அதுக்காக நம்ம அதிகாரிகளுக்கு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் அடிப்படை வசதி, நம்ம நேருஜி நகர், காந்தி நகர், நம்ம தீனதயாள் நகர், நம்ம நாராயணபுரம், இவங்களுக்கெல்லாம் அடிப்படை வசதி பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம அம்பேத்கர் நகரில் பார்த்திங்கன்னா மையானம் இல்லை. ஒருத்தர் மேலே ஒருத்தர் தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணுற ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்கு மக்கள் ரொம்ப குறை கூறுறாங்க. அதை நம்ம அதிகாரியை பார்த்து அதை எடுத்து பண்ணி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம நாகமங்கலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அக்ஷந்திர ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அக்ஷந்திர ஹாஸ்பிட்டலுக்கு முன்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிச்சு கார்பரேஷன் வாட்ரு உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. அதை நம்ம சுகாதாரத்துக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்ப நம்ம அதிலெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகும். அதை நம்ம மிதிச்சுட்டு போனோம்னா இன்னமும் எக்ஸ்ட்ரா தான் நம்ம ஒரு நோயை குணப்படுத்துறதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். இப்போ நம்ம நோயை இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம அங்கே போய் ஏற்படுத்திட்டு வர மாதிரி ஒரு சூழலாக இருக்குது. இதை நம்ம பஞ்சாயத்தில் நம்ம கூப்பிட்டு கேட்டதுக்கு இது ஹைவேஸில் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. இதை அதிகாரிகள் தான் இதுக்கு என்னங்கிறத பார்த்து பண்ணி கொடுக்கணும். அப்புறம் சாலை ஓரங்களில் இந்த கோபுர விளக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்லாம் மெயினாக இப்போ நம்ம ஏரியா டெவலப் ஆகிட்டு வருது இல்லை, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது. அங்கே கோபுரம் அந்த ஃபோக்கஸ் லைட்டெல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா, அப்புறம் நம்ம தெரு ஓரங்களில் சாலை ஓரங்களில் கடைகள் வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. பாலத்துக்குள்ளெல்லாம் கடை வச்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு உழவர் சந்தை மாதிரி அமைத்து கொடுத்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். மக்களுக்கு ஒரு நல்லா, ஏன்னா அவங்க நிழலுக்காகத்தான் அந்த இடத்துல இப்போ நான் போய் அவங்கக்கிட்ட கேட்குறப்ப அவங்க எங்களுக்கு நிழலுக்கு அதாவது நாங்கள் அந்த பாலத்துக்குள்ளே கடை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது நம்ம அவங்களோட அவங்க சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக ஒரு நிழல் கூடை மாதிரி எங்கேயோ ஒரு அமைச்சு கொடுத்தாங்கன்னா ஒரு நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி, வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. அன்பு நகரில் நம்ம அன்பு நகர் இருக்குல்ல, மட்டப்பாறைப்பட்டியில், அங்கே 20 வருஷமாக குடிநீர் வசதி இல்லை. அது 30 ஆண்டு காலமாக குடிநீர் வசதி இல்லைங்களாமா. அதுவும் கொஞ்சம் பார்த்து அதிகாரிகள் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுத்தாங்கன்னா, ஏற்கனவே ஐயா பிடி ஐயா உங்களுக்கெல்லாம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களாமா. அதுக்கு ஏதாவது பார்த்து ஐயாவங்களா பார்த்து செஞ்சு கொடுத்தா பரவாயில்லை. தெருவிளக்கு அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் பாம்பு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் மக்களாக பார்த்து நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அதிகாரி ஐயா அவர்களுக்கு, போலீஸ் காவல் அதிகாரிகளுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். மற்றபடி வேறு ஏதாவது மக்கள் குறை இருந்தால் சொல்லுங்கள். அதுக்காக மற்ற மக்கள் யாராவது குறைகள் இருந்தால் உங்களோட குறைகளை சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கம்மா. உங்களோட குறைகளை நீங்கள் சொல்லி மக்கள் குறை தீர்க்கும் ஆர்ப்பாட்டம் தான் இது. நீங்கள் மக்களாக பார்த்து உங்களோட குறைகளை நீங்கள் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வார்த்தை சொல்கிறேன். அன்பு நகரில் குடிநீர் 30 ஆண்டு காலமாக வரலை என்று வீடியோ விட்டு
அந்த பெண்களாக வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கிறார்கள். இதுவரைக்கும் கண்டுகொள்ளவில்லை. அதில் ஒரு அந்த பக்கம் செல்லும் தண்ணி பிடிக்கிறதுக்கு அதான் பைப்பு ஒரு தாண்டித்தான் அங்கே போய் தண்ணி பிடித்து கொண்டு வருகிறார்கள். இப்போ இன்னொரு பிளாட்டுக்காரர் அவர் அரசாருன்னா தண்ணி பிடிக்கிறதுக்கு 2 மைல் தூரத்துக்கு போய்த்தான் தண்ணி எடுக்க முடியும். பக்கத்தில் எந்த தண்ணியும் கிடையாது. அந்த தண்ணியை வந்து உடனடியாக அந்த 10 அடி ரோட்டில் இருந்து இந்த சண்முகம் என்பவர் 2 பேர்த்துக்கு மட்டும் தண்ணி அதிலிருந்து சப்ளை கொடுத்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு தகாத வார்த்தைகள் தான் நாங்கள் குறிப்பிடுகிறோம். ஆகையினால் அந்த பக்கம் அவங்களுக்கு 10 பிளாட்டு கொடுத்திருக்கிறார்கள். அந்த 10 பிளாட்டில் வந்து 15 அடி பாதை இருக்குது. அன்னைக்கும் கல்லுக்குடி சுந்தரம் அதை தலையிட்டார்கள். அதை